எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளாச்சு. சொல்லுங்க வேற என்ன பிடிக்கும்? அதான் உன்னையும் பிடிக்கும். வேற என்ன நாங்க வாட்டி கூட நாங்க மாட்டதே கிடையாது. ஆமா நெட் சென்டர்ல என்னது என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கறங்க கைய நல்லா பண்ணு. குமிஞ்ச தலை நிமிர்ந்து கூட நான் வந்தா மட்டும் டக்குன்னு தலை திரு. அதுக்கப்புறம் பாட்டியும் மாறும். இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா சிஸ்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Q&A क्वेश्चन ஆன்சர்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறோம். சோ ஜியோவோட வந்திருக்க எல்லா क्वेश्चंसமே வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாத்தோடதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கேப்சர் பண்ணல பிகாஸ் ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் நிறையவே இருந்தது. சோ ஒன் பை ஒன்னா பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போலாம். போலாம். உங்க ஏஜ் என்ன? எங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் வந்து 24 26. சோ நீ என்ன வர்க் பண்றன்னு கேக்குறாங்க. நான் வந்து வி டெக்னாலஜிஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா லவ் டைம் வெர்சஸ் மேரேஜ் டைம் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சொல்லு. இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசம் இருக்குமா? 6 மாசம் ஆயிருக்கு. இப்பதான் 6 மாசம் ஆயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல. லவ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கு. ஆனா லவ் பண்ணும்போது தெரியாத நிறைய விஷயத்த வந்து நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேனே. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்மளையோட ஒரு சோம்பேறி உள்ள இருக்குடா அப்படின்னு. ஏன்னா இன்ச் பை இன்ச் பக்கத்துலயே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிம்பாங்க. நீங்களே சொல்லுங்க, காலையில இருந்து நைட் வரையும் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு நைட்டு தான் வருவோம். கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுக்கணும்ல. நான் மட்டும் நெசமா படுத்து தூங்கிட்டா வரேன். மேபி இருக்கலாம். ஏன்னா அம்மா வீட்டுக்கு தானே போறேன். நோ, இத நான் வந்துட்டு கடுமையாக கண்டிக்கிறேன். இத நான் கடுமையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்கோ. வந்துட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எனக்கு எதுவும் இல்லை. லவ் பண்றப்ப எப்படி இருந்தோமோ இப்பயும் அப்படிதான் இருக்கும். இந்த டைம் எதுவும் டிஃபரன்ஸ் ஆன மாதிரி எங்களுக்கும் ஃபீல் ஆகல. முன்ன தனியா 2 பேரும் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குரோத் ஆயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதுதான் டிஃபரன்ஸ். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நீங்க saree drape பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் கட்டி விடுவாங்க? எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் saree சுத்தமா கட்ட தெரியாம தான் இருந்த ஏனோ தானோன்ட்டு. இப்பயும் கொஞ்சம் அப்படிதான் பண்றேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் கட்டுறது இல்ல. பட் இப்போ நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. நிறைய பேர் இந்த saree நிறைய பேர் வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சாரி. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கேன்ல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? சோ நிறைய பேர் வந்து என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. saree draping வந்துட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணணும்னே கொஞ்சம் வந்து தெரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே வந்து பண்றேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்காது. எப்படி நார்மலா நம்ம ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். கொஞ்சம் வளரணும். அது காரணம் இவங்க தான். பாரு. என்னது என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ. ரெண்டு பேரும் எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்கீங்கன்றது எங்க? நெட் சென்டர்ல. வேற வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல வந்து கொஞ்சம் அப்படியே பிட்டா வந்து நாங்க சொல்றோம். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன எங்க பார்த்த? நெட் சென்டர்ல தான் பார்த்தோம்னா. நீ என்ன எங்க பார்த்த? நெட் சென்டர்ல தான் பார்த்தேன். யாரா இந்த பையன்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒல்லியா இருந்துட்டு இருப்பாங்க. ஐ திங்க் எல்லோ ஷர்ட்டும் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் நெட் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவோட ப்ராஜெக்ட்காக நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நான் மீட் பண்ணேன். இவங்களும் என்னை அப்பதான் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 year 2 years 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை தானே. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே மீட் பண்ணிக்கவே இல்லை. ஆனா அந்த பார்த்த அந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேப்சர் ஆயிடுச்சு 2 பேத்துக்குமே. அப்ப பாக்குறப்போ நீ குட்டி பொண்ணு மாதிரி இருந்த. யாரும் அந்த குட்டி அப்படிதான் தோணுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. பென்ட்ரைவ் மிஸ் பண்ணிட்டு போனேன் அன்னைக்கு. ஆமா, ஆக்சுவலி ஒரு பென்ட்ரைவ் வந்து நான் கொடுத்துருந்தேன் ப்ராஜெக்ட்காக. அதை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இறங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அப்பதான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். உன் பார்வையில் பைத்தியமானே, உன் வார்த்தையில் வாக்கியமா. 2 years வந்துட்டு தெரியல. ஆமா, இவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க, நான் ஒரு பக்கம் இருந்தேன். அப்படியே லைஃப் வந்து போயிடுச்சு. யூடியூபரா இல்லைன்னா வேற என்ன இருந்திருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூடியூபரா இல்லாம இருந்ததுன்னா சேஃப் நான் விப்ரோல தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் 2 years 3 years முன்னாடி நினைக்கிறேன். 3 years முன்னாடி நான் விப்ரோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? 2 பேரும் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டா? நான் சொல்லிடுறேன். நான் சிம்பிளா சொல்லிடுவேன். அப்ப நான் வந்து ரொம்ப இழுத்து பேசுவேன்ற. பாசிட்டிவ் வைப்.
வேற என்ன பிடிக்கும்? வேற அதான் உன்னையும் பிடிக்கும். வேற என்ன? நாங்காலி நாங்காலி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவா கிட்ட வந்துட்டு என்ன பிடிக்கும்னா என்ன பிடிக்கும் தெரியலையே. என்ன சொல்றேன்? நான் டெய்லியும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஜீவா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்ல வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமைசாலியும் கூட. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீவானா கூட வெளியே போய் வீட்டில் மாட்டிருக்கீங்களா? அனுபவம் உண்டான்னு கேட்டிருக்காங்க. சே, வாய்ப்பே இல்லை, ஒரு வாட்டி கூட நாங்கள் மாட்டதே கிடையாது. ஆமா, 2 பேருமே ஆனால் வெளியே நிறைய பிளேஸ்க்கு வந்து போயிருக்கோம். கண்டிப்பா எங்க அம்மா தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மாட்டிப்பல்ல? கேட்கறேன் எனக்கு தான் அப்படி போடா போடா மாட்டிப்பல்ல? இப்போ மாட்டிப்பல்ல? ஸோ நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட வந்து மாட்டினதும் கிடையாது. வெளியே மீன்ஸ் ரொம்ப லாங்காலாம் நாங்கள் வந்து போக மாட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே தான் நாங்கள் வந்து சுற்றிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு போத்தீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு 2 பேரும் வெளியே போவோம். அவ்வளோதான். மேக்ஸிமம் எங்களோட ஸ்பாட்டு போத்தீஸில் தான் இருக்கும். ஆமாம், எங்கள் லவ் அந்த May 18th வந்து நான் கேட்குறேன் கூட. ஸோ உங்கள் லவ் ஸ்டோரி உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இவங்க வீட்லேயும் நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்லேயும் நான் தான் சொன்னேன். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஆமாம், ஆனால் கரெக்டு தான். இல்லை, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, இவங்களும் சொல்லலை. ஃபர்ஸ்டே எங்கள் அம்மா டவுட் பட்டு என்கிட்ட டைரக்டாகவே வந்து கேட்டுட்டாங்க, என்னடி நடக்குது வரல செஞ்சு பாரு. எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டு குத்து நடக்கிறதுக்கு ஏமா இப்படி தப்பா பேசுறா? நீ வேணா கரெக்டா பேசு. ஏன்னா ஒரு பையன் ஃப்ரெண்டா இருந்தானா எப்படி சொல்றது, செகண்ட்க்கு செகண்ட் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எதுவும் ஷேர் பண்ண மாட்டோம். எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எங்க அம்மாக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டா இருந்தா இவ்வளோ விஷயத்த நம்ம ஷேர் பண்ணணும்ட்டு இல்லையே, அப்பனா சம்திங் ராங் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வாண்டடா அவங்களே கேட்டாங்க, என்ன லவ் பண்றியா அப்படின்ட்டு. நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சார் கிட்ட வந்துட்டு நான் அவங்க கிட்ட வந்து நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே டைரக்டா எங்க வீட்லயே சொல்லிட்டாங்க. இவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, லவ் பண்ணுறாப்பா 2 பேரும். நான் ஆமான்னு சொல்லிட்டேன் உடனே. ஆனா இவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவுமே பேசல, இவங்களே தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எங்க சைடு வந்து பெரிய ஃபேமிலி, அதனால நான் தான் ஒவ்வொருத்தருடையா பேசி கன்வின்ஸ் பண்ண சொல்ல மாட்டேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமா, நான் தான் ஒவ்வொருத்தருடையா பேசி கன்வின்ஸ் பண்ண சொல்ல மாட்டேன். எங்க அம்மாவோட ஹெல்ப்னாலதான் என்னோட மேரேஜே நடந்தது. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணலன்னா மேரேஜ் நடந்திருக்காது. என்னோட மாமியார் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு எங்க வீட்டுல வந்து நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே சொன்னா சொல்லி முடிஞ்சது அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க வீட்டுல வந்துட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் தவிர. பட் வந்துட்டு இந்த சைடு எங்க அம்மாவும் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் இவங்க சைடு ஃபேமிலி பெருசுன்றனால என் மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்க இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இந்த சைடு எங்கள் அம்மாட்டே அந்த சைடு எங்கள் மாமியார் கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும். நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டோம். வீட்டில் வேணான்னு சொன்னாலுமே கூட வெயிட் பண்ணியாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். போட்டு பேரண்ட்ஸை ரொம்ப கன்வின்ஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணல, அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். அது பாட்டுக்கு நடந்து இப்போ அவங்க கையில் ஒப்படைச்சிட்டோம். ஆனால் அவங்களே கொண்டு போயிட்டாங்க மேரேஜ் வரையும். ஆமாம், என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நிலைமையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நான் பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப தூரம் இந்த 2 hours 3 hours டிராவல் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டாப் விட்டா ஹஸ்பண்ட் வீடு, ஒரு ஸ்டாப் விட்டா எங்க அம்மா வீடு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஒர்க் டெய்லி இங்க தான் வந்தோம்னா, ஏன்னா ஹேர் ஆயில் பிசினஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதனால டெய்லியுமே வந்துட்டு தான் நான் வந்து போவேன். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஒரு விதத்துல லக்கின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இவளோட லக்கி வேற யாரும் கிடையாது. டெய்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரான். ராங், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரல, எதுக்கு போறேன், ஒர்க் பண்றதுக்காக போறாங்க. கரெக்ட். என்னென்ன பண்றாங்கன்னா, யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறாங்க, அப்புறம் அவங்க அம்மாவோட ஆயில் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 மணி நேரம் இருக்காங்க. கோம்ஸ் உருகி போனதடி என் உள்ளம் யானியே. இந்த 2 இதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கேன். மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? திருமண வாழ்க்கை? என்னோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. திருமணம் ஆனது பிறகு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேற கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. மேரேஜ் ஆன லைஃப் நல்லா இருக்கு. நிம்மதியா தூக்கம் வருது, அவ்வளவுதான். அப்படிங்களா? அப்படிங்க
இல்ல மிஸ்லாம் பண்ணலைன்னா நான் தான் அடிக்கடி வந்துட்டு போறேன் இல்லைங்களா. எங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னாலே போக மாட்டேன்றாங்க. நான் எங்க வீட்டுல போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் உங்க லவ் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? யார் பண்ணா யோசிங்க, நீங்களே சொல்லுங்க. நானா இவங்களா? ப்ரப்போஸ் வந்து நான் தாங்க பண்ணேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு பிடிச்சிருந்தது? இல்ல நானே சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது. அதை நான் வந்து நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு இது வந்து லவ் ஸ்டோரி சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, ஷார்ட்டா சொல்லிட்டேன். டக்குன்னு சொல்லிடு. நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாங்க. பட் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல கத்தி கூப்பிடுறது, பஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காது. பட் ஜீவா இவங்க கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பக்கா டீசெண்டா பேசினா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களும் மெசேஜ் பண்ணா நானும் மெசேஜ் பண்ணுவேன். 2 பேரும் பேசிக்கிறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ஜீவா பாத்துக்கிட்டா கூட பேசிக்கவே மாட்டோம். பட் ஃபோன்ல சேட் மட்டும் தான் பண்ணுவோம். ஃபோன் கால்ஸும் அவ்வளோவா நான் வந்து பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஸோ எனக்கு என்னதுன்னா ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா போட்டு ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஜீவா கிட்ட கிடையாது. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். நான் சொல்லிட்டேன், ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க. ஒரு அப்போ எனக்கு ஜாப் கூட கிடைக்கல. ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஜாப் கிடைச்ச வாட்டி ட்ரைனிங்ல உள்ள போன வாட்டி நான் ஓகே சொல்லிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு நடுவுல வந்து நிறைய விஷயம் நடந்தது. அது நாங்க லவ் ஸ்டோரியில சொல்லுவோம். இப்போ வந்து நாங்க ஷார்ட்டா சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது, இவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் போகும்போது இவங்க வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரப்ப நான் வேணான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எண்டு கார்டு போட்டுடலாண்டா அப்படின்ட்டு தான் நாங்க May 18th வந்து மீட் பண்ணோம். ஸோ அப்பதான் வந்துட்டு எல்லாமே சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன். இவ்வளோ என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க? ஐடி ஒர்க் ஜாயின் பண்ண டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ ஐடியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11 months வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன் போட்டு என்னை ஆள் ஒடுங்கா சாமி நான் வெளியே. ஏன் ரெசிக்னேஷன் போட்ட அதை சொல்ல உங்களுக்கு? ஒருத்தர் பயமில்ல. ஏன் ரெசிக்னேஷன் போட்டேன்னா என்னால் அங்கே இருக்க முடியல. ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி திட்டுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜாப்லேயே இல்லை. அந்த நான் விப்ரோ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தனால விப்ரோ குவிட் பண்ணிட்டு நான் இப்போ யூடியூப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பிஸ்னஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கூட வந்துட்டு அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வருத்தமே இல்லை. என்னடா விப்ரோ ஐடி அந்த ஜாபே வந்து விட்டுட்டனே அப்படின்ட்டுலாம் ஒரு நாள் கூட நான் வந்து ஃபீல் பண்ணல. ஒரே பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். நம்ம அவங்க மேலே இருக்கவங்க நம்மளுக்கு என்ன சொல்றது நம்ம புரிஞ்சுட்டு அதை ஒர்க் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஐடியில் போகிறவங்களுக்கு கோடிங் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும். உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களே எல்லாம் ட்ரைன் பண்ணிடுவாங்க. மற்றபடி பெருசாலாம் எதுவும் பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம அதுக்குள்ள போய் ஷைன் ஆயிடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தயவு செஞ்சு எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க. ஜீவானோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்லு. தெரியுது, நீ மூடு. பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ரிலேஷன் டச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஃபர்ஸ்ட் டே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஒரு விதமான பயம் வரும். ஐயோ ஃபேமிலி வேற பெருசாக இருக்கே, நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. ஸோ சேம் எனக்குமே அதே மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டே நான் போயிட்டேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜாலியாக பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு விதமான எப்படி சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன் வந்து இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அங்கே போயிட்டா போதும், சூப்பர் ஃபன்னாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்து வந்தவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் சிரிச்சு கலகலன்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு வந்து ஃபீல் ஆயிடும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீ நிறைய சொல்லணும் எக்ஸ்பெக்ட் பண்ண பரவாயில்ல, கம்மியா சொல்லிட்டேன். போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தெலுங்குவான்னு கேக்குறாங்க. நாங்க வந்து கன்னடம், கோம்ஸ் வந்து தமிழ்.
ஒரு क्वेश्चन உங்களுக்கு வந்து தோணும், கன்னடம் கத்துக்கிட்டியா கோம்ஸ் அப்படின்னு. கத்துக்கல. மாத்தாடு. நீ மாத்தாடோ. நான் மாத்தாடிட்டு தான் வரேன். நீ மாத்தாடு. பரவாயில்லைங்க, அடுத்த क्वेश्चन போலாம். ஐயோ போயிடுச்சு. எப்படி இருக்கீங்க உங்க மாமியார் வீட்ல அண்ட் அவங்க தெலுங்குவா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க கன்னடம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு என்னுடைய வீட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல எப்படி இருந்தோம்னா அதே மாதிரி தான் எங்க மாமியார் வீட்லயே இருக்கேன். கான் ஜீவா ப்ளீஸ். பிராங்க் பண்ணலாம், கூடிய சீக்கிரத்துல பண்ணலாம். இவங்க பண்ணா கூட நான் ஏமாறி மாட்டேன். இவங்க பிராங்க் பண்ணா கூட நான் அப்படியே கூட நம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சின்னதா பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபேஸே காட்டி கொடுத்துரு, வேற என்ன வேணும்? உங்க ஃபோன் ரிங்டோன் என்ன சிஸ்? என் ஃபோன் ரிங்டோன் வந்துட்டு கொஞ்சமா நான் வந்து ப்ளே பண்றேன். ஐபோன் வச்சிருக்காங்க. ஐபோன் ரிங்டோன்னா அதெல்லாம் வரும். இவங்க வந்துட்டு OnePlus தான் வச்சிருந்தாங்க. அதுல என்ன ரிங்டோன் வச்சிருந்தாங்க? அதுல வந்து என்ன வச்சிருந்தேன் மறந்துச்சு. சரி, எனக்குன்னு ஒரு ரிங்டோன் வச்சிருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணா மட்டும் ஒரு ரிங்டோன் வரும். காதல் நீதானா சாங் வரும். காதல் நீதானா பிரபுதேவா நடிச்ச மூவில இருந்து சாங். இப்போ வந்து ஐபோன் வச்சிருக்கறனால ஐபோன். ஜீவாக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இல்லையா? எனக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் வந்து சுரேஷ். கொஞ்சம் சத்தமா. கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து சுரேஷ். ஆமா. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான், இப்பதான் அந்த கூட ஒரு 6 months இருக்கும், அவன் பேர் வந்து சார்லி. ஸோ சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆந்திரால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க சேலம் வந்துட்டு ஏரோஸ்பேஸ்ல அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது ஹாப்பியா இருக்கும் இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா சித்தி பசங்களும் இருக்காங்க, இந்திரா முரளி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா பசங்களும் இருக்காங்க, 2 பொண்ணுங்க, திவ்யா நிவேதா அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். மோஸ்ட்லி வீக்கெண்ட் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேரம்லாம் ஒன்னா விளையாண்டுட்டு இதுதான் ஃபன்னா போயிட்டு இருந்தது. ஜீவா ஃபேமிலி கிட்ட என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி வீக்கெண்ட்லாம் வந்து வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து விளையாடுறது, இது எல்லாமே நல்லா ஃபன்னா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அண்ணாவை லவ் பண்ணும்போது எவ்வளவு டேஸ் ஒன்ஸ் மீட் பண்ணுவீங்க, இல்ல டெய்லி மீட் பண்ணுவீங்களா? இதுக்கு நான் பதில் சொல்றேன், டெய்லி தாங்க மீட் பண்ணுவோம். ஏன்னா ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்ல தான் நின்னுட்டு இருப்பா. ஆமா, நாங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ற மாதிரி இப்படி தான் போயிட்டே இருப்போம். இப்படி தான் போவோம். பாத்துக்கோங்க, எவ்வளவு நல்லா பண்ணு. குமிஞ்ச தலை நிமிர்ந்து கூட நான் வந்தா மட்டும் டக்குனு தலை திரும்பி தூக்கி பார்த்துட்டு வடி கீழே வைக்கிக்கோ. அந்த காலேஜ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாவே தான் இருப்பேன். யாரை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமா பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் பேசுறேன் இல்லைங்களா, இந்த அளவு ஃப்ரீயா கூட வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் டைம்ல கூட நான் பேசிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவேன், சர்றன்னு ஒரு அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு ஃபோன் தான். எங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில போய் நின்னா அந்த வழியா சர்றன்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நீங்களும் ஜீவாவும் பேட் வேர்ட்ஸ்ல பேசுவீங்களா அப்படின்னு? பேச மாட்டாங்க, ஏன்னா எங்க 2 பேத்துக்குமே பிடிக்காது. போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே கமெண்ட்ல போடுவாங்கடா, டேய் நீ பேசிருக்கடா. இல்ல இது விட்டான்னு சொல்றாங்க, நான் பாத்தீங்க இல்ல கூட ஜாலியா அது ஒரு கைண்ட் ஆஃப் இருந்தாலுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா பேட் வேர்ட்ஸ் பேசணும் சுத்தமா பிடிக்காது. நாங்க 2 பேருமே யூஸ் பண்ற ஒரே ஒரு பேட் வேர்டுன்னா இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் உங்களுக்கு சிப்லிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த ஒரே ஒரு அக்கா இருக்காங்க, அவ்வளவுதான். நான் வந்து கடைக்குட்டி. உங்களை நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. நான் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஜில்லுன்னு கூப்பிட்டு இருந்தேன், இப்போ வந்து கோம்ஸ்னு கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மாறும்? அதுக்கப்புறம் பாட்டியும் மாறும். இது நான் கேக்குறேன் கூட, இது நான் தான் கேட்பேன். உங்களுக்கும் ஜீவா ப்ரோக்கும் சண்டை வருமா வராதா? அப்படி வந்தா என்ன ரீசன்ல வரும்? ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. சண்டை வராமலாம் இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் சண்டை போடுவோம். ஒண்ணுமே இல்ல, இப்ப இந்த வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட 1000 சண்டை போட்டோம், பல பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது. எதுக்குன்னா டைமிங் மாத்தி சொன்னான், அதனால எனக்கு நான் வந்து 2 o'clock, நீங்களே கேளுங்க, நான் வந்துட்டு 2 o'clock சொன்னேன். நடுவில் எனக்கு வேற ஒரு ஷூட் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படி டைம் டிஃபர் ஆகும் எல்லாருக்குமே. ஜீவாக்கு என்னன்னா சொன்ன டைமிங்னா அந்த டைமிங்ல இருக்கணும். ஸோ அதுல 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க எங்க ஆபீஸ்ல. அது ஆபீஸோட வச்சுக்கோப்பா, எதுக்கு வீட்டுல கொண்டு வர? சொன்னல 2 o'clock நான் கிளம்பிட்டேன் ரெடி ஆயிட்டு.
ஒரு half an hour என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த half an hour டைம் என்ன ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். இதுல மெயினான விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து வாண்டடா பேசிடுவாங்க. இல்ல நான் சண்டை போடுறேன் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நானும் வாண்டடா அந்த சண்டை நடந்த மாதிரியே வந்து 2 பேருமே பிஹேவ் பண்ணிக்கவே மாட்டோம். அது அப்படியே கேஷுவலா போயிடும். இந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி அந்த மாதிரி போயிடும். பெரிய அந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்ற அளவுலாம் இல்ல. ஆமா, ஏன்னா வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா, அப்படி இருந்தா டிப்ஸ் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஆன்சர் பண்றேன். ரிலேஷன்ஷிப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதாங்க செய்யும். வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி அதிகமாக வராமல் இருக்கணும்னா 2 பேரும் ஓப்பன் அப்பாக இருந்தாலே போதும். எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறத நம்ம பாய் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டாலே, இல்லை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டாலே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது மேக்ஸிமம். நாங்கள் அப்படி தான் இருக்கோம் இது வரையும். இன்னொரு விஷயம் வந்து நான் கன்வே பண்ணும். இப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மிஸ் விட்டுலாம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வேர்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 6 வருஷமா லவ் பண்ணி இந்த லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் நான் சொல்றேன். இந்த 6 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஜீவா மேலாம் ஒரு பக்கம் நான் கமிட்டும் ஆயிட்டேன், இன்னொரு பக்கம் ஜீவா மேல எனக்கு அவ்வளோ கடுப்பாயிட்டே இருந்தது. உனக்கே இப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதை ஒத்து போய் வாங்குறேன். ஜீவா மேல ஒரு பக்கம் லவ் இருந்தாலுமே 60% வந்து எனக்கு கடுப்பு கோவம் இதுதான் வந்துட்டே இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட இவங்க கிட்ட இருந்து எல்லாமே நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், எல்லாமே நான் வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நானா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நான் வந்து ரியலைஸ் பண்ணனா இந்த 3rd இயர் 4th இயர் லவ்ல வந்துச்சு இல்லைங்களா, அப்பதான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாவே புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். எப்படின்னா ஒரு சின்ன விஷயமா என் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினா கூட இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அது அப்பதான் ரியலைஸே ஆச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் அதிகமா இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டதை விட இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நீ அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்துட்டு எதுவுமே தெரியாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னரை பத்தி உங்களுக்கும் உங்களை பத்தி உங்க பார்ட்னருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்னென்ன விஷயம்லாம் எங்கெங்க ஒளிஞ்சிருந்திருக்கோ எல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட் கப்புள், பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இம்பர்ஃபெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பர்ஃபெக்ட். ஏன்னா என்கிட்ட இருக்க மைனஸையும் சரி அவங்க கிட்ட இருக்க மைனஸையும் சரி 2 பேரும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போகுது இல்லைங்களா, அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாத்தீங்கன்னா ஹாய் கோம்ஸ், எப்போ சமையல் வீடியோ போட போறீங்க, உங்க ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் யாரும் பேக் பண்றாங்க சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளாச்சே. சொல்லுங்க வந்து கூடிய சீக்கிரம் வரும். வரும். அண்ட் ஜீவாக்கு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மாமியார் அவங்க தான் வந்துட்டு பேக் பண்றாங்க. மார்னிங் எழுந்துச்சு அவங்க தான் வந்துட்டு ஜீவாக்கு, ஏன்னா இவங்க 6:30 7:30க்குலாம் எழுந்துச்சு கிளம்பிடுவாங்க. அந்த டைமும் வந்து பாத்தீங்கன்னா சலுப்படாம எழுந்திரிச்சு ஃபுல்லா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு அவங்க கிட்ட என்ன பிடிக்கும்னா டிஸ்டர்பே வந்து எங்களை பண்ணவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஏன் நான் சொல்றேன், ஏன்னா இவங்களும் காலையில ஒர்க்குக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வராங்க. அதனால எங்க அம்மா அவங்களே காலையில நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் எழுப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்ப எந்திரிக்கிறாங்களோ அது வரையும் தூங்க விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கும் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, ஜீவாவோட ஒர்க்குமே வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நான் வந்து ஆனியன் ஃபுல்லா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லு, நான் உனக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தேன். உருளைக்கிழங்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க, அப்புறம் தோசை ஊத்தி ஒரு நாள் கொடுத்தாங்க, சுட தண்ணி வச்சு தருவாங்க, டீ 2 தடவை வச்சு கொடுத்துருக்காங்க. சரி, நான் கத்துக்க மாட்டேன்னு சொல்லல, கத்துக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. ஸோ போக போக அதுவும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ டெஸ்டிங் பீஸ் ஜீவா தான். இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா சிஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, நீங்க சொல்லுங்க. முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ் ஸ்டோரி வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் பேசுறது. ஏதோ வளர்ந்து இருந்தாலோ பாடி லாங்குவேஜ் ஏதோ வேற மாதிரி இருந்தாலோ உங்க வீட்டு பையனை நான் மன்னிச்சு ஏத்துங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா உங்க வீட்டு பையனை நான் மன்னிச்சு ஏத்துங்க. போக அந்த பாடி லாங்குவேஜ்லாம் சரியாயிடும். பாடி லாங்குவேஜ்